முன்னோர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வாழ்ந்த நாட்கள், அவங்க கடந்து வந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம இதில் இருக்கோம். நம்மளோட அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை சொல்லுவோம். ஆல்சோ அட்வைஸ் எல்லாருக்கும் ஸ்டீவன் சாருக்கும் பெரிய ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு சர்வைவ் பண்ணுறதுக்கு அவங்க கடந்து அவங்க நாட்களை கடந்து போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு தேவைப்பட்டுச்சோ, ஒரு கோயில்னு ஒரு அமைப்பு தேவைப்பட்டுச்சோ. அதேமாதிரி வந்து இங்கே பல ஆர்டிஸ்ட், எஸ்பெஷலி இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. சார் மூலியமாக வந்து அட்வைஸ் நடக்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் இங்கே இருக்குன்னா வந்து நம்ம எல்லாரும் அங்கே கூடி இருக்குன்னா அது ஒரு அந்த ஒரு எனர்ஜி தான் இருக்குது, அந்த ஒரு நோஷன் தான் நினைக்கிறேன். நான் இங்கே நிற்கிறது வந்து நான் வெறும் ஒரு பர்சன் இல்லை, என் முன்னாடி இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க, என் முன்னாடி தாண்டி வரப்போகிற நிறைய பேர் இருக்காங்க. அதான் முக்கியம் நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ சார் தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு என் பேர் வந்து தினேஷ் புஷ்பராணி, எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வரும் ஒரு மாயான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் எப்பயுமே வந்து ஒரு கதை சொல்கிற பர்சன் தான் நினைப்பேன். அதுதான் நான் சேர்த்து வச்ச பெரிய சொத்தாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ அது குறைஞ்சிருச்சு. கன்வர்சேஷன் நம்ம வந்து ஒரு சராசரி மனுஷன் நம்ம கன்வர்சேஷன் பண்ணுறப்ப வந்து அது கதை சொல்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு நினைக்கிறேன். ஆனால் அந்த டைமில் வந்து இல்லை அந்த ரொம்ப பர்சனல் நான் வந்து வரப்போ வந்துட்டு நம்ம மீட் பண்ண வந்து ஒரு ஆள் ஒரு கதை சொல்லிடுவோம். சொல்கிறப்ப வந்துட்டு நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னா அது எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்கும்ல, இருந்திருக்கும்ல, நம்ம படமாக பார்க்க மாட்டோம். பட் அது சொல்கிறப்ப நம்மளோட இமேஜினேஷன் அப்படியே நிறையா இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ரொம்ப இதெல்லாம் என்ஜாய் பண்ணேன். அது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வயசு வரப்போ வந்துட்டு எனக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லியிருந்தப்போ ஓகே படம் செய்யலாம், ஃபிலிம் மேக்கிங் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஜேர்னி ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அது ஒரு லாங் ஜேர்னியாக இருந்துச்சு. ஒரு 24 வயசில் வந்துட்டு 24-25 வயசில் வந்துட்டு கேமரா எடுத்துட்டு புகைப்படம் மூலிமா வந்துட்டு ஏதாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஏதாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு வரைகிறதா இருக்கணும், ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ முக்கால்வாசி என்னோட வளர்ந்து வர டைம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. நான் என்ன தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மிடில் ஃபேமிலியில் இருக்கிறப்ப வந்து அது ரொம்ப தப்பான ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு ஏஜ் வந்தோட ஓகே கேமராவில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிக்க மாட்டேன். பிகாஸ் நான் டிஃபைன் பண்ணிக்க மாட்டேன். நான் இன்வால்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கு. நான் எல்லாமே இருக்கணும். பிகாஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் நான் ஃபோட்டோகிராஃபர், ஃபிலிம் மேக்கர், ரைட்டர் அப்படிங்கிறப்ப வந்து மீடியம் சேஞ்சாக இருக்கலாம், டூல் மாறலாம். பட் அந்த சொல்ல போகிற விஷயம் வந்து கருவிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கப்ப கேமரா எடுத்துட்டு ஸ்ட்ரீட்ஸ் ஷூட் பண்ணுவேன். நிறையா போயிட்டு ஷூட் பண்ணப்ப நான் கேள்விகள்லாம் எனக்கு பதில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஜேர்னி இருந்துச்சு. ஸோ அது ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. நான் அது ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு நான் ஒரு 8 இயர்ஸ் வந்து ஒரு பத்திரிக்கையில், ஆன்லைன் பத்திரிக்கையில் நான் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் அந்த டைம் இதுக்கப்ப எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்கும், நிஜமான ஸ்டாரி, நிஜமான மக்கள், நிஜமான ஆட்கள், எனக்கு வந்து ஒரு செயற்கையான ஒரு விஷயத்த வந்து எனக்கு அதில் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறப்ப வந்து ஒரு பர்சன் நினைக்கணும், லைட் ஃபிக்ஸ் பண்ணணும், இப்படி டைலாக் பேசணும் அப்படின்னு நான் இருந்தேன். அந்த செட்டில் இருக்கிறப்ப இல்லை இது எனக்கு இது எனக்கு வந்து ஒத்து போல. எனக்கு அது ஒரு 10 வருஷம் ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், ஒரு டைரக்டராக வந்து. பட் அந்த லாஸ்ட் டே நான் அந்த ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப எனக்கு இன்னமும் எனக்கு என்னோட இது மாரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ நான் அப்பயும் ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு வந்து அந்த செயற்கையான விஷயம் ரொம்ப பிடிக்கல. எனக்கு வந்து நிஜமான மக்கள், நிஜமான கதை, நிஜமான ஒரு அனுபவத்தை வந்து எனக்கு பார்க்குறதா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதுதான் நான் வந்து சொன்னோன்னே நான் பத்திரிக்கையில் சேர்றப்ப வந்துட்டு வீடியோ ஷூட்லாம் பண்ணணும், இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து நிறைய நிஜமான பீப்புள், நான் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. அது செய்யறப்ப வந்துட்டு எனக்கு எப்படி சொன்னா ஒரு எப்படி சொல்றது, இந்த கான்டெக்ட்ல ஒரு சாமியோட ஒரு கடவுளோட ஒர்க்கை நான் வந்து புகைப்படம் பண்றேன். நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்றேன், வீடியோகிராஃப் பண்ணேன். அது என்னோட இது இல்லை, அது என்னோட நான் வந்து அது இது வந்து நான் சேர்க்கல. இருக்கிற விஷயத்த நான் அப்படியே பதிவு பண்ணுறேன்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு 8 வருஷம் ஒரு ஜேர்னி ஆயிடுச்சு. ஒரு 8 வருஷம் ஒரு ஜேர்னியாக போயிட்டு இருக்கப்ப வந்துட்டு நிஜமான மக்கள், நிஜமான ஒரு கதைகள் தேடி போயிட்டு இருக்கப்ப தான் வந்துட்டு ஒரு 33 வயசுல வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு லங்காவில் கோயில் போகிறப்ப இந்த மாதிரி ஒரு சிலை நீங்கள் இந்த ஆயின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆக்சுவலி மொதல் ஃபோட்டோ. இந்த ஜேர்னியில் நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அங்கே இருக்கிறப்ப அது போயிட்டு ஒரு குழந்தைங்க கோயிலுக்கு போகலாம். ஆனால் நான் வந்து ஒரு எஸ்டேட்டில் வளர்ந்த ஒரு பையன் தான். ஒரு 4-5 வயசுல வளர்ந்தது. எங்கள் பாட்டியோட அம்மா கிட்ட வளர்ந்துட்டு. ஸோ
அந்த ஒரு விவிடான ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல இருக்கு, விஷுவலா இருக்கு. பட் அதுல இருந்து தாண்டி வந்தோடனே வந்துட்டு ஸ்கூலுக்கு அப்புறம் மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்றப்ப அதுல இருந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த டைம்ல வந்துட்டு எஸ்டேட்ல இருந்து வெளியாகிட்டு லைஃப் மாறிடும், லைஃப் ஸ்டைல் மாறிடும் அப்படின்னு தாண்டி வரப்போ வந்து அந்த அந்த அதுல இருந்து திரும்பி போற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, அதை திரும்ப அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. ஒரு 33 வயசுல வந்து அந்த ஒரு கோவிலுக்கு போறப்ப அந்த ஆக்சுவலி 33 வயசு வந்து ரொம்ப முக்கியமான வயசு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்த கட்டம் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வியான விஷயமா இருக்கிறது. ஒரு புனிமான வேணும், ஒரு 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 விஷயம் நம்ம தேடி போறப்ப ஏதாச்சும் நம்ம ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஆனா வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு ஏதாச்சும் நடந்தா கூட வந்து ஒரு மென்டல் ஸ்டேட் வந்து ரொம்ப லோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன் நடக்குது, ஏன் வந்து நான் அந்த லைஃப் இப்படி இருக்க போகுது. அப்கோர்ஸ் வெளியே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கத்துக்கிறதுக்கு, எல்லாம் பண்றதுக்கு. பார்த்தா எனக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஆளோட அனுபவத்துல இல்ல ஒரு செயல் மூலியமா ஒரு ஆக்ஷன் மூலியமா தான் எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் நினைக்கிறேன். சொல்றத விட செய்யற விஷயம் தான் வந்து எனக்கு மெமரபிளா இருக்கும். ஸோ அந்த டைம் ரொம்ப விஷயம் வயசுல இருக்க மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த போட்டோ எடுக்கிறப்ப ரொம்ப ஒரு ரொம்ப அழகான சிலை, ஃபுல் ஆஃப் ஐஸ். அங்கே ராவணன் சிலை இருந்துச்சு, அங்கே ஃபியூ இது இருந்துச்சு. அந்த கோயில் என்னன்னா எவ்ரி சிலைக்கு வந்து ஒரு கதை வச்சிருப்பாங்க. இந்த சிலை இவங்களோட கதை எப்படி தான் இருக்கு அப்படின்னா படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு நான் 2 வாரம் கழிச்சு நான் ஃபிலிமில் ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ உடனே பார்க்க முடியாது. 2 வாரம் கழிச்சுட்டு அந்த ஃபோட்டோ நான் பார்க்குறப்ப, நான் கம்ப்யூட்டரில் பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோ ஆக்சுவலி எனக்கு என்னோட சைல்டுஹுட் ஃபிகர் ஆகிடுச்சு. நான் இதே மாரி தான் வந்துட்டு எங்க கோயில்ல எங்க குலசாமி வந்து மதுரை வீரன் அப்படின்னு ஒரு கோயில் சிங்கேஸ்வரி எஸ்டேட்ல எங்க பாட்டி வந்துட்டு கையில ஒரு சைட்ல இருந்து உயிரோட கோழி பிடிச்சிட்டு ஒரு சைட்ல என்னோட கை பிடிச்சிட்டு அந்த கோயில் நடந்து போவாங்க. அந்த செம்மன் சாலை இருக்கும், நடந்து போற அது விஷுவலா எனக்கு வந்துச்சு. அல்லூர் இருக்கும், ஃபுல்லா விரால் நிலையம் சுற்றி இருக்கும். இதுதான் வந்து என் மைண்ட் வந்துருந்துச்சு. அந்த கோயில் ரொம்ப சின்ன கோவில் தான், சின்ன கோயில். படம் ஒரு பெரிய மதுரை வீரன் படம் 3 செங்கல் இருக்கும். எங்க தாத்தா, அதாவது எங்க பாட்டியோட தம்பி, அவரை நான் அப்பான்னு தான் சொல்லுவேன், மீனப்பான்னு தான் சொல்லுவாங்க. அவரை வந்து அங்க இருப்பாரு. அங்க ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி தான் ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க. அங்க கோயில சுத்தம் பண்ணிட்டு, விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, அந்த கோயில வந்து அந்த கோழியை வந்துட்டு இது பண்ணிட்டு சமைக்கிறது பண்ணிட்டு ஒரு 6-6:30 மணிக்கு போல வந்துட்டு சாமி அழைப்பாங்க எங்க மீனப்பாக்கு, அதாவது எங்க தாத்தா. இதெல்லாம் வந்து நான் பாக்குறப்போ ஒரு 5-6 வயசு, அவரு இது இவ்வளோ இதாக தான் இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். பார்த்துட்டு இருக்கிறப்ப எங்க தாத்தாக்கு மீனப்பா சாமி வைப்பாரு, அருள் வரும். அவர் உட்காருவாரு. எல்லாம் அங்கே வந்து நம்ம தமிழ் இருக்கிறப்ப சுருட்டு பீரு எல்லாமே இருக்கும். வந்துட்டு அருள்வாக்கு சொல்லியிருப்பாரு. சொல்ற விஷயம் நல்ல விஷயமா தான் இருக்கும். அல்லது செய், இது பண்ணாத, தப்பு செய்யாத, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் எங்க பாட்டி எனக்கு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு, நான் சின்ன வயசு ரொம்ப அழுவன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு உனக்கு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கையில காலில் வந்து ஒரு கயிறு கட்டி விட்டாங்க. நான் அந்த கயிறு வந்து ஒரு 12 வயசுல கட்டிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு அது தெரியல. ஆனா இப்ப அந்த கயிறு வேணும்னு தோணுது எனக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டி கொடுத்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எல்லாம் முடிஞ்சோடனே அந்த அருள் வந்து இறங்கிடும். எங்க தாத்தாக்கு வந்து மீனப்பாக்கு வந்து அருள் இறங்கினோடனே திருப்பி எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு, தீபம் இருந்தாலும் சுத்தம் பண்ணிட்டு நான் சாமி கும்பிட்டு அங்கிருந்து ராத்திரி கிளம்புறப்ப 10 மாதிரி ஆயிரும். அந்த ரோட்டில் தான் திருப்பி நடந்து வரும். திருப்பி நான் பார்க்குறப்ப வந்து அந்த கோவில் வந்து அந்த இருட்டில் அந்த ஆயில் பிளான்டேஷன்ல வந்துட்டு லைட்ல மறைஞ்சிடும். இது வந்து எனக்கு அந்த விஷுவல், அந்த ஒரு போட்டோ மூலியமா எனக்கு அந்த விஷுவல் அவ்வளோ ஸ்பாலிட்டாக இருந்துச்சு. அதாவது என் தாத்தா மீனப்பாங்கிற எங்க அப்பா தான் கூப்பிட்டு அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட பாட்டியோட அம்மா, அவங்க அம்மா தான். ஸோ இவங்கள வந்து எனக்கு ரொம்ப ஒரு பக்க பலமா வந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைம். இவங்க தான் வந்து எனக்கு தேவை, இவங்க மூலியமா இவங்களோட பிளஸிங் எனக்கு வேணும்னு தோண ஆரம்பிச்சு. ஸோ அப்படின்னு தோண ஒரு நைட் பண்ணோடனே நான் ஒரு 10 வருஷமா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட சப்ஜெக்ட் மாற்றணும், வேற எதுவும் தேர்வு சொன்னேன். அப்போ அந்த கண்ணு திறந்த ஒரு விஷயம் தான் இந்த கோயிலில் போய் தேர்ந்தோம். அண்ணா நான் சின்ன வயசு போனலாம் அந்த கோயிலுக்கு இல்லை, இப்போ இல்லை. ஆனால் அங்கே எல்லாம் நல்லா வந்து டேக் ஓவர் பண்ணி அழைச்சி எல்லாம் அந்த கோயிலுக்கு இல்லை. அதை நான் தேடணும், அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு திருப்பி வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஜேர்னியாக நான் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ 2024 எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கூகுள் மேப்பில் போயிட்டு எங்கே என்ன கோயில் இருக்கு, 100 வருஷமான கோயிலா, இப்போ வந்துட்டு சின்ன கோயில், இது வந்து இந்த மாதிரி கோயில் தேட ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த மாதிரி கோயிலில் ஒரு அழகு இருக்கு. அழகு மீன்ஸ் அந்த ஒரு சில வடிப்பா இது அந்த ஒரு ஆம்பியன்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு அது மாதிரி தேட ஆரம்பிச்சேன். ஸோ வாரம் வந்துட்டு கோயில் போயிட்டு இருப்பேன். எதனால போனேன், எப்படி போனேன், அது எல்லாமே வந்துட்டு இப்போ நான் யூஸ் பார்த்தாலும் எனக்கும் ஷூர்
அதுக்கு எனக்கு பதில் தான் நினைக்கிறேன். எனக்கு தோணுச்சு, நான் போனேன், அப்படிதான் இருக்கும். சில கோயில்லாம் வந்துட்டு போற வழியில போக வேண்டியது ஒரு வேற கோயிலா இருக்கும். ஆனா போற வழியில அதை ஏதோ ஒரு பேனர் பார்த்து தோரணம் கட்டியிருக்கோம், அதுக்குள்ள போறது, அந்த மாதிரி போயிட்டு இருப்போம். ஒரு வருஷமா நான் ஒரு 20-30 கோயில்கிட்ட போயிருப்பேன். எல்லாமே வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு கோயில், பத்திக்கு வந்து பத்திங்க. சில பேர்லாம் வந்துட்டு தேட 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 வந்து அந்த கேள்வி கேட்க எனக்கு பதில் கிடைக்கும், எங்க போனா எனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் தான். ஸோ இந்த கோயிலுக்கு நான் போறப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு அங்க வந்து பூசாரி பண்ணாங்க. அங்க எந்த ஒரு சிஸ்டமும் இருக்காது. நான் உட்காந்துருப்பேன், எவ்வளவு கடவுள்கிட்ட எவ்வளவு கிட்ட போயிட்டு நான் அந்த அந்த சிலையை வந்து ரசிக்க முடியுமோ அவ்வளோ கிட்ட நான் இருக்க முடியும். அங்க நான் என்ன மெய் மறந்து இருக்க முடியும். ஸோ அதெல்லாம் பிடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருப்ப வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த செம்மன் சாலை, அந்த அல்லூர், மதுரை கோயில், இதெல்லாம் போயிட்டு நான் ஷூட் பண்ணிக்கிறப்ப வந்து அது ஒரு நைட், ஒரு டே, ஒரு சண்டேல ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வேற கோயிலுக்கு நான் போயிட்டு வரப்போ வந்துட்டு வர வழியில வந்து ஒரு மதுரை வீரன் போஸ்டர் அங்க வந்து தோரணை கட்டியிருந்தாங்க. மதுரை வீரன் சரி உள்ளுக்கு போலாம் சொல்லிட்டு நான் உள்ளுக்கு போனோடனே அன்னைக்கு அந்த கோயிலுக்கு திருவிழா. ஸோ திருவிழா உள்ளுக்கு போறப்ப ஃபுல்லா செம்மன் சாலை, செம்மன் கல், அந்த பிளான்டேஷன் ரோடு உள்ளுக்கு ஆடி போயிட்டு நான் வந்து ஒரு கட்டணம் வந்து நான் பார்க் பண்ணிட்டு நடந்து போனேன். நான் சொன்னேன் இல்லையா நான் சின்ன ஸ்டாரி, நான் திருப்பி நான் வந்து வாழ்ந்தேன். அதே கோயில் அல்லூர், நான் பார்த்த மேலும் நான் பார்த்த சின்ன கோயில், சின்ன வயசுல அதுக்கு இன்னும் பெரிய கோயில், மதுரை கோயில். அன்னைக்கு திருவிழா நடந்துருந்துச்சு. நாங்கள் போயிட்டு சாமி கும்பிடல, அங்கே போயிட்டு நான் வந்துட்டு வழிபாடு செய்யல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அது வந்து இப்போ வந்து நான் அந்த ஃபோட்டோ பார்த்து எனக்கு ஒரு இமேஜ் வந்து சொன்னப்ப நான் அந்த வாழ்ந்துருக்கு அந்த இமேஜ் கண் மூலியாக பார்க்குறப்ப அது ரொம்ப அப்சர்வ் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி அதுதான் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து எப்படி வந்துட்டு, இதுதான் ஆக்சுவலி ரொம்ப அழகான விஷயம் நினைக்கிறேன். இந்த கோயில் எல்லாம் தாண்டி வந்து இத்தனை மக்கள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஒன்றா கூப்பிட்றப்ப வந்து அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒற்றுமை வந்துட்டு இவ்வளோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு அன்பு வச்சுட்டு வந்துட்டு இன்னும் தேட ஆரம்பிச்சேன். லபா பூஜா வரப்ப நமக்கு தெரியும் வந்துட்டு ஒரு வழிபாடு நடந்திருக்கு. ஸோ அங்கேயும் ஒரு மக்கள் இருந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஜேர்னியாகவே இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் வர 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 இது எல்லாமே வந்து இவங்க நான் சொல்லுவேன், ஃபோட்டோ வர 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 இவங்க எல்லாமே எல்லாம் சொல்ல வராங்கன்னு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு அந்த டைம்ல எனக்கு பக்குவம், எப்பயும் எனக்கு ஆக்சுவலி பக்குவம் தான், சின்ன வயசு தான். பட் அந்த டைம்ல வந்து இவங்க எல்லாமே எல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் எனக்கு டைம் எடுத்துச்சு. எனக்கு இவங்களாம் வந்து ஒரு கருத்துல வந்துட்டு இந்த முகங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப, நீங்க என்னவோ சொல்ல வரீங்க, ஆனால் என் மூலியமா என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. அது பெரிய ஒரு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, ஒரு மாதிரியா ஒரு பாரம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது கழிச்சு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு தப்பு. சில நைட்ல வந்து சில ராத்திரில வந்து என்னால் தாங்க முடியாது. சம்டைம்ஸ் இன்னமும் இருக்கு, பட் என்னால் சொல்ல முடியல, என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு இது இருக்கு. சில இதெல்லாம் பார்க்குற சில ராத்திரிலாம் இதெல்லாம் ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இப்படி ஒரு வருஷம் போயிட்டு இருக்கு. ஒரு வருஷம் முன்னுக்கு இங்க ஒரு ஷோ நடந்தப்ப வந்துட்டு நான் சாரை மீட் பண்றப்ப சொன்னேன், சார் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, பட் நான் கிடைச்சோன்னா உங்களுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட வந்து இந்த போட்டோ காமிச்சேன். இந்த லோக்கல்ஸ் அந்த மரத்தடி மாசத்துல உட்காந்துட்டு நான் காமிச்சேன், சார் இதுதான் இந்த போட்டோ, சார் பார்த்துட்டு நல்லா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷம் கழிச்சு அப்கோர்ஸ் நான் அட்ரஸ் பண்ண விஷயம்னா நம்ம வந்து இப்போ ஆன்லைன்ல நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, இந்த நெகட்டிவிட்டி சரௌண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கிறப்ப வந்துட்டு முதல்ல நான் வந்து அதை அப்சர்வ் தான் பண்ணேன். அப்சர்வ் பண்ணிக்கிறப்ப வந்து இன்னும் போக 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 வந்துட்டு அது ஒரு மாதிரியா ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, இது சம்திங் இஸ் நாட் ஓகே, இது தப்பா இருக்கு, ஹோல் மந்த் எந்த சைடும் இல்லை, எல்லா சைடுமே தப்பா தான் இருக்கு, இது ஏதோ ஒன்று இருக்கு சொல்லிக்கிறப்ப வந்துட்டு நான் இந்த டே வந்து இந்த டே தான் வந்து இந்த ஒரு விஷயத்த உருவாக்குன விஷயம். நான் வந்து சொன்னல 2 வருஷம் ஜேர்னி சொன்னல, இது வந்து அந்த இது இல்லை, அது அந்த ப்ராசஸ். பட் அந்த டே எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் என்னன்னா, நான் அது என்னோட டே டியூட்டி செஞ்சுட்டு இருந்தேன். என் மைண்ட்ல அரணம்னு ஒரு வேர்ட் வந்துச்சு. அரண் அப்படின்னு ஒரு வேர்ட் வந்தேன். இந்த ஒரு வருஷம் எனக்கு பெரிய கேள்வி இருந்துச்சுல, அது எல்லாமே எனக்கு சால்வ் ஆச்சு, கிளியர் ஆச்சு. அருண்னு நான் தேட ஆரம்பிச்சேன், அருண்னு என்ன அப்படின்னு. அப்கோர்ஸ் அந்த டோன் சவுண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாது எங்கேருந்து வந்துச்சு, நெகட்டிவிட்டிலாம் அந்த இதுக்கப்புறம்
அறம் அப்படின்னு நான் தேட ஆரம்பிச்சப்பதான் வந்துட்டு இதோட மீனிங் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அறம்னா virtue. அப்போ அந்த அந்த டேல தான் வந்து இவங்க எல்லாமே ஒண்ணா வந்தாங்க. எல்லாமே வந்து அஸ்மான் இப்ப சொல்றப்ப கூட ஒரு எக்ஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் அதுதான் வந்து எனக்கு ஒரு இதுதான் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு சார் கால் பண்ணேன். சார் இதான் கடைசி ஒர்க் இருக்கு, பேர் டைட்டில் வந்து அறம், இதுதான் ஸ்டாரி வர சொன்னாரு நைட்டு. சார் மீட் பண்ணேன். சார் வந்துட்டு எனக்கு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் பழக்கம். சார் எப்பயுமே வந்துட்டு ஒர்க் சார் கூட ஒர்க் பண்ணா கணக்காக செய்யணும், கணக்காக இது பண்ணணும். சும்மா நம்ம சொல்லிட்டு போயிருக்கோம், அவர் பாஸ் பண்ண விட மாட்டாரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு அந்த நைட் வந்து சொன்னேன், சார் இதுதான் அறம், இதுதான் டைட்டில் ஃபீட். அவர் இஸ் அ மேன் ஆஃப் ஃபீட், அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, அவரோட ஜேர்னி ஒரு ஸ்டாரியாக தான் இருக்கும். ஸோ அந்த நைட் நான் சொல்றப்ப சார் வந்து உட்காந்து எனக்கு கேட்டார், இதுதான் ஸ்டாரி சொன்னேன். பட் சார்கிட்ட நான் சொல்ல அவர் எடுக்க என்கிட்ட இருந்த பாரம்லாம் அவர்கிட்ட போச்சு. அந்த நைட் எனக்கு ரொம்ப அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த ஒரு வருஷம் இந்த பாரம் எல்லாமே வந்து அந்த எனர்ஜி வந்து அவர்கிட்ட போச்சு. எனக்கு தெரியும் அதுதான் ரைட்டான டைம். என்கிட்ட சொல்ல வந்த அந்த கதையை அறம்னு ஒரு வேர்ட் கிடைச்சோன்னே அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஒரு 2 வாரம் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், ஒர்க் போயிட்டு. அவர் 2 வாரம் வந்து இவங்க கூட ஒரு 2 வாரம் ஸ்பெண்ட் பண்ணாரு. ஒவ்வொரு ஃபோட்டோ ஒவ்வொரு ஜேர்னி அது மாதிரி ப்ரீ கிரியேட் பண்ணி சொல்லிட்டு ஒரு 12 ஃபோட்டோ ஒர்க் பண்ணி மேலே ஒரு இன்ஸ்டாலேஷன் ஒர்க் பண்ணி நான் 2 வாரம் கழிச்சு வரப்ப நீங்கள் பார்க்குறது தான் இதான் அறம், இதான் ஜேர்னி, இதான் ஸ்டாரி. ஸோ நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், இது எல்லாமே வந்து நான் ஒரு கதை சொல்கிற பர்சன் தான் நினைக்கிறேன். அதுதான் என்னோட வேலையாக இருக்கும்போது அதை தான் நான் செய்ய போகிறேன்னு நினைக்கிறேன், ஸ்டாரி டெல்லர். பட் இந்த கதை என்னோட இல்லை, இந்த கதை இவங்க சொல்ல வேண்டிய விஷயம், இந்த அறத்தை வந்து அவங்க ஞாபகப்படுத்துகிற விஷயம். இவங்கன்னு சொல்கிறப்ப வந்துட்டு கடவுளாக கூட பார்க்கலாம். பட் இவங்க மூலியமா நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அந்த கம்யூனிட்டி இவங்க முன்னாடி நின்று அவங்க அதுதான் வேண்டியிருப்பாங்க. இந்த நாள் ஒரு நல்ல நாள் ஆகணும், இந்த நாள் என்னை பார்த்துக்கோ, என் குடும்பத்தை பார்த்துக்கோ, இங்க உள்ள மக்களை பார்த்துக்கோ, இப்படிதான் அவங்க வேண்டியிருப்பாங்க. ஒரு நாள் வேண்டியிருக்க மாட்டாங்க, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வேண்டியிருப்பாங்க, ஒரு மாசம் ஃபுல்லாக வேண்டியிருப்பாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக வேண்டியிருப்பாங்க, 10 வருஷம் வேண்டியிருப்பாங்க. அதே இடத்துல இருந்து நீங்க பார்த்த ஒரு விஷயங்களுக்கு தான் பார்க்குற தெய்வங்களுக்கு தான் வேண்டியிருப்பாங்க. அவங்க வேண்ட ஒரு விஷயம் தான், அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான், அவங்க ஹார்னஸ் பண்ண எனர்ஜி தான், அவங்க செஞ்ச ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் தான் நம்மளோட ஒரு பிளஸிங் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஹோல் ஸ்டாரி ஆஃப் அறம். இவங்க மூலியமா எப்படி நான் வந்து என்னோட முன்னோர்கள், அதாவது எனக்கு தெரிஞ்சு என்னோட முன்னோர்கள் நான் வந்து எப்படி சந்திச்சனோம் திருப்பியும் காலம் கடந்து இப்போ கூட அவங்க எப்படி இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் எல்லாமே நம்ம பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் தான் அவங்களோட கம்யூனிட்டி அவங்களோட அறத்தை வந்துட்டு இவங்க மூலியமா வந்து ஒரு பதிவு பண்ண சொல்லி தான் இந்த ஹோல் ஜெர்னி, இந்த ஹோல் ப்ராசஸ். நான் வந்து எப்படி சொல்றது, நான் வந்து அறம் சொல்றப்ப வந்து அதோட வேர்டோட மீனிங் வந்து ஒரு பெரிய ஒரு ஆழமான மீனிங். அறத்தை வந்து நான் வந்துட்டு அடைஞ்சிட்டேன்னா இன்னும் இல்லை, பிகாஸ் இன்னும் என்னோட வயசு இருக்கு, நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய கடந்து போகணும். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப வந்துட்டு அது ஒரு லாங் ப்ராசஸ். பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணிட்டேன். பண்றப்ப வந்து எனக்கு ஒரு கடந்த சந்தோஷம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஒரு சின்ன ஒரு ஷேரிங் செஷன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஜேர்னி, இதுதான் இந்த ஸ்டாரி. ஸோ நன்றி. இப்போ இந்த நீங்க பார்த்த விஷயம் இந்த அறம் பத்தி உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்துச்சு, ஜேர்னி பத்தி கேள்வி இருந்துச்சு நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம இன்னும் நம்ம தாத்தா பாட்டி கதைக்கு போறது ஏதோ ஸ்டாரி இருக்கா, ஏதோ இந்த அறம் பற்றி ப்ராசஸ் ஜேர்னி வச்ச கதை கேள்வி வச்ச கேட்கலாம். எனி கொஸ்டின் எப்படி கேள்வி இருந்தாலும் அந்த ப்ராசஸ் பற்றி லாங்கான இருந்தா பட் எனிதிங் அதை இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கேட்கணும்னா இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஷேரிங் அந்த கதைகள் ஜாயின் பண்ணலாம். நீங்க எல்லாமே காசு சொல்லலாம். இது கேள்வி இருக்கா? நான் சொல்றேன், எனக்கு வந்து 35 வயசு தான். நான் பார்த்த விஷயங்கள் ஒரு கதைன்னு கேட்டா என்னோட மீனப்பா, அவர் மீனப்பா தான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட மீன் வளர்க்குறது ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அவர் மீனப்பா. என்னோட பாட்டிமா, என் பாட்டி, அந்த ஒரு நான் சொன்னல எங்களோட பாட்டி வந்து கோழி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுதான் வந்து எனக்கு பிடிச்ச கதை. அது எப்பயுமே கடவுள் அது தாண்டி போயிட்டு அந்த எவ்வளோ வயசு இருந்தாலும் அந்த ஒரு மூமெண்ட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் நினைக்கிறேன். அந்த கதை வந்து எனக்கு அதே மாதிரி உங்க டைம்ல இல்லாட்டியும் உங்க பாட்டி எஸ்பெஷலி அங்கிள் ஆண்டி சார்
அதாவது உங்க முன்னோர்கள் சொன்ன கதையா இருக்கலாம், எனிதிங் நீங்க ஷேர் பண்ணலாம். அங்கிருந்து கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஏதோ இருக்காங்க. நானும் வந்து அவர் சொன்ன அந்த எஸ்டேட்ல எங்கள் அம்மா பிறந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ்டேட் எங்கள் அப்பா பிறந்தாரு. நான் குட்ரன்ஸ் டிகிரி. அது அந்த கோயில் வந்து நான் பிறந்த எஸ்டேட். இப்போ வந்து பார்க்குறது அது இன்னைக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னால் தம்பி கேட்டா சொல்லிட்டு அதை வந்து சேவல் கட்டி சாப்பிட்டு எனக்கு இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் அதுக்கு முன்னால் இங்கே நான் வந்துட்ட பிறகு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. இப்போ கோயில் அறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அறாம் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அறம். எஸ்டேட்டில் இந்தியாவிலேருந்து அந்த எஸ்டேட்டுக்கு வந்தால் பொறுத்து எல்லாத்தையும் வரும்பொழுது இவங்க ஒரு அறத்தை காக்கிறதுக்காக ஒரு அறம் ஒரு அறமான ஒரு செயல்பாடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கோயில் தான். இப்போ எனக்கு அதுதான் தோணுது. இவங்க அறம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அது அறம் இல்லை, அறம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ 7 வயசு. எனக்கு தெரிந்து இந்த மரம் வெட்ட போகும்போது எனக்கு நான் வந்து 7-8 வயசு தான். நான் வந்து எஸ்டேட்டில் பால் அங்கே போயிருக்கேன். அப்படி போகும்பொழுது அது மத்தியானம் சொல்கிறாங்க. வச்சுனாக்கா போகிறாங்க. அது 10-11 வயசு வரைக்கும் நான் வேலை செய்ய எஸ்டேட் வீட்டில் படி அம்மாவுக்கு அப்பா வச்சு. அப்போ காலையில் அந்த நெத்தியில் அவங்க போயிட்டு போவோம். நெத்தியில் அவங்க நெத்தி பற்றி தெரியணும் ஏன்னா இருக்காது இல்லையா. காலையில் 6 மணிக்கெல்லாம் போகணும். போகும்போது மரத்தை வெட்ட போகும்போது அந்த நெத்தியில் நாம் லைட் அடிக்கும். மணல் லைட் அடிக்கு தான் மணல். சில வேலைகள் சரியாக கட்டுறது தான் பண்ணுறோம். அப்போ அந்த எஸ்டேட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது எல்லா எஸ்டேட்டுக்கும் ஒரு முன்னாடி ஒன்று பேர் மற்றதெல்லாம் இருக்கும், கோயில் இருக்கும். அந்த கோயிலில் சாமி தான் போவாங்க. இல்லாமல் ஒரு வேலை அவங்க இதுலேருந்து வந்தப்போ இந்தியா வந்து வந்திருந்தப்போ 10 மணிக்கு காலையில் யார் வேலைக்கு மணி ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி, அல்லது இந்த காடுலாம் இருக்குது, இவ்வளோ காடாக இருக்குது. காடுன்னா இப்போ நம்மளாம் கற்பனை பண்ண முடியாத காடு. அந்த மாதிரி நடந்து போகும்போது நம்ம விதிக்கிறது ஒரு கட்டையா பாம்பான்னு தெரியாது. அப்படிலாம் இறந்து போன நான் பார்த்து இறந்து போன நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க சொல்லுங்க. ஒரு வேலை இல்லையா, ஏன் இப்படி நம்ம போகணும், நம்ம திருப்பி இந்தியாவுக்கு போயிருக்கோம் அப்படின்னு போயிருக்கோம்னா அதுதான் அந்த மாதிரி வேலைக்கு செய்யாம வேலைக்கு போகாமல் இருந்துருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த நாடு நிச்சயமாக இருந்தது. இப்போ அறம் கோயில் அறம் அப்படின்னு சொல்றவங்க இந்த அறத்தை அழியாது. அதனால நம்ம அறம் சொல்றாங்க. இதை பார்க்க நம்ம நிறைய கோயிலெல்லாம் இருக்கு, அது ரொம்ப அதிகமாக இருக்கு. சில வேலைகள் என்ன கேட்டீங்கன்னா இது தேவையில்லாமல் அதிகமான கோயில் கட்டுறவங்களோ தான் தோணுது. செஞ்சு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு பெரிய சிவன் ஒரு மருந்து அந்த ஒரு விநாயகர் ஒரு கலை இது சமுதாயத்துக்கு போதும் நிறைய கட்டுறாங்க. நிறைய அந்த ஒரு வழியில் வந்து கொஞ்சம் இதான் அதில் அறம் அற்ற செயலாக. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் இங்கே பரமூச்சு வச்சிருக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த காலத்தில் அந்த இந்த தெய்வங்கள் நேரடியாக வந்து நம்பிக்கை கொடுத்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தெய்வங்கள் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை அதுதான் அவங்க செயல்படுச்சு. அதுக்கு நம்பிக்கை மற்றவர்களுக்கு தீர்வு செய்யாம மகிழ்வித்து
நீங்கள் தேர்ந்தெடுக்க இந்த துறை உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் மூலமாக இதை பதிவு செய்யணும், இதை சொல்லணும் அப்படிங்கிற இயற்கை தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறத விட நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும். நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்கும் அப்படி இருக்கும். அவங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும். இயற்கை ஒரு மனிதன் அனுப்பி இது குழந்தைகளுக்கு நீங்கள் அதை சொல்லியிருக்கான். என் மகன்கள் கூட நான் சொல்லுவேன், அவங்க சொல்வது. அப்போது இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு அத்தனை பேருக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆனால் ஒரு பெரும் பகுதி அதை பற்றி கவலைலாம் இருக்கிறாங்க. அது தேவையில்லை, எதை பற்றி அல்ல, அது கோயில் பக்கத்தில் கோயில் வச்சவங்க கவலை கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. 199 பேர் இதை பற்றி சிந்திச்சிருக்கான். அதோடு இந்த நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி அதோட சேர்ந்து வாழ்ந்துருக்கோம். எனக்கு ஒரு 11 வயசு 14 15 வயசு அப்போ எஸ்டேட்டில் இருந்து ஒரு மண்டபம் வச்சு அங்கே திருவிழா ஒரு போட்டி வைக்காங்க. அந்த போட்டியில் படம் ஒழுங்குமுறையான படம் வரையும் எனக்கு படம் வரைகிறதுக்கான ஆட்கள் இருக்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் ஒரு படம் வரைஞ்சேன். சாதாரண வீட்டில் பென்சில் வந்துட்டு அன்றைக்கு நான் 55 வயசு 55 வருஷத்துக்கு முன்னால் 10 வழி படிச்சு கொடுத்தாங்க. 10 வழி படிச்சு கொடுத்தா 55 வருஷத்துக்கு முன்னால் 10 வழி படிச்சு கொடுத்தாங்க. அதான் முதல் பரிசு. அந்த படம் அந்த பரிசு கொடுத்த அந்த 10 வழி கொடுத்து அவர் தான் படத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த படம் ரொம்ப நாள் வரைக்கும் நான் எஸ்எல் எடுக்கிற வரைக்கும் அந்த முழுக்க சேரச்சு உள்ளுக்கு சேரச்சு மேலே அந்த சோதனை அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்புறம் அதன் பிறகு நான் பார்த்துட்டு வச்சுருந்தேன். அப்போது அந்த அளவுக்கு நம்ம வீடு போய் வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் பெரிய சீக்கிரம் பெரிய பிரச்சனை ஆகும். அந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல், ஒரு மாதிரியாக வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதத்தான். அந்த நம்ம வீட்டில் பார்த்து வச்சுருக்கோம். அவங்க அந்த மருந்து கொடுத்தாங்க. நாங்கள் எஸ்டேட்டில் இருக்கிற அப்புறம் நாங்கள் சின்ன டாக்டர் பெரிய டாக்டர் சொல்லுவோம். ஆனால் அந்த பெரிய டாக்டர் சொல்கிறவரே டாக்டர் இல்லை. அது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 30 வயசு ஆச்சு. அப்போ தான் தெரியும் அவர் டாக்டர். அவர் ஹெச்ஏ அவர் தான் டோல் பண்ணுறதுக்கு ஹெச்ஏ ரிசல்ட் டாக்டர் அவங்க தான். ஆனால் அவர் தான் பெரிய டாக்டர். இருந்தாலும் அவங்க தான் எல்லா ஸ்டேட்டும் அவங்க தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அங்கே பக்கத்தில் போவாங்க. அதெல்லாம் ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. அவர் எல்லா மருந்தும் ஒரே மருந்து தான் கொடுப்பாங்க. ஒரே மருந்து தான். சரி, காய்ச்சல் எல்லாம் ஒரே தான். அந்த பேதி போகக்கூடிய அது மட்டும் தான் வேற மாதிரியா இருக்கும். அது முதல் நீங்கள் பெரிய இனிக்கும் முதல் நீங்கள் உப்பு மாதிரி கஷ்டம். அதுதான் அந்த மருந்து தான். மற்ற எல்லாமே ஒரே மருந்து தான். மாத்திரை கூட எல்லாம் ஒரே மருந்து கண்ணோட தான். அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை விட ஆளுநர் நம்பளது இந்த அதிகமான முன்னாடி கம்மம் பிஜே நான் அந்த கம்மம் சந்தோஷம் தைக்கிறேன். நான் தைக்கிறது ஒரு கிறிஸ்தல் அவங்க நம்ம சாமி நான் சின்ன எஸ்டேட் அவங்க பற்றி நான் அவங்க கிடையாது. நான் காலையில் துணி எடுத்து வச்சுக்கோங்க. அவன் நான் கோயில் வரும்போது ஒரு விநாயகி கோயில் பாராட்டி வந்துச்சு. நான் அந்த கோயில் விசாரிச்சேன். இல்லை காலையில் தண்ணி காசு
செஞ்சேன், கையில் காசு வச்சுன்னா காசு கட்டிட்டேன். காசு கட்டின பண்ணிட்டு எனக்கு ஒரு வழிபாடு இது தேவைப்படுது, அவ்வளோதான். நான் காசு கட்டுறேன். இப்போ நாயெல்லாம் வந்து வச்சுருந்தோம், நாய் தான் கட்டிட்டு நாயெல்லாம் கட்டிட்டு ஒரு பையனை சொல்லி என்ன வாங்கிட்டு அவங்க வந்து மாதத்துக்கு கழிவு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தண்ணி அடுத்த மாதம் தண்ணி செஞ்சாச்சு. ஒரு 6 மணி வர அப்புறம் எல்லாத்தையும் உட்கார பேசுறது போய் காசு வசூல் பண்ணுறது சிக்கு. அந்த பக்கத்தில் வந்து ஒரு 4 வீடு கட்டணும், பழகி வச்சு 4 வீடு. எது கட்டணும், எப்படி கட்டணும்னா சடை செய்யணும். சடை செய்ய கட்டிட்டு அந்த கட்டத்தை காரணம் அதெல்லாம் கட்டிட்டு அந்த அந்த காசு வந்த காசு வச்சு 4 வீடு விட்டுட்டு ஒரு மியூசிக் டைம் வாடகை ரொம்ப 2 பேர் வாடகை காசு வச்சு காசு வசூல் பண்ண அவசியம். ஆனாலும் திருவிழா வந்து சண்டை வரும், தேர்தல் நடக்கும் இல்லையா, தேர்தல் நடக்கும்போது சண்டை வரும். அப்போ நான் அதை என்ன செய்ய, எனக்கு அப்போல்லாம் வந்து 20 வயசு ஆள் பண்ணுமா, என்ன செஞ்சேன்னா எல்லாரும் கூப்பிட்டு பேசிட்டு இங்கே வந்து தேர்தல் சண்டை வரும். அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த சண்டை போயிடுது, எதுவும் நடக்காது. எதனா யார் என்ன படிக்கிறது போயிடுச்சுங்களோ உங்கள் தலைவர் யார் வேணா தேடி இதில் போடுறது. அப்படி அந்த சந்தை இயக்கத்தில் இருக்குது உறவு வழங்கிடுவோம். அந்த அரசாங்க தேர்தல் கூட அந்த நாட்டாங்க தேர்தல் கூட செஞ்சிருக்காங்க சந்தை போட்டி எடுத்து நான் சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ வந்து எடுப்பாங்க, யார் வேணும் அவங்க தலைவர். ஒன்றாவது சண்டை இருந்துச்சு, சண்டை இருந்துச்சு. அப்புறம் இப்போ எனக்கு இருக்கு. ஓகே, இதெல்லாம் நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னாங்க, எஸ்டேட் வந்து கோயிலுக்காக சண்டை வரும். கோயிலுக்கு எந்த நாள் இருந்தாலும் கோயிலுக்கு சண்டை வரும். அங்கே எல்லாம் சரியாக இருக்கும். எங்கேயாவது போகணும், பஸ் வாங்கி போகணும், சண்டை வரும். அது சண்டை வரும். ஆனால் கோயிலை வச்சு சண்டை வராது. அப்போ இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையாக இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த எஸ்டேட் வந்து வளர்ந்து வந்து வாழ நம்மளுடைய உழைப்பு முக்கியமான காரணமாக இருந்தால் கூட அந்த உழைக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணது இந்த தெய்வங்கள் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு அதை பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு உள்ளவங்களுக்கு அது தெரியாது. அன்றைக்கு தேர்வு கழிச்சிட்டு அந்த செய்யாமல் போகிறோம், அது கழிக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் வாழ்ந்த அந்த வீடுகள்லாம் சிந்து சாடி தான் அதில் பூச்சி கூட வரும். இதுக்கு மத்தியில் எல்லா வீட்டுக்கும் வந்து கல் வச்சு கொடுக்குவாங்க. இன்னும் பார்க்க போனால் இப்போ வந்து மழை கட்ட போகிறோம், 3 நாள் பீஸ் வாங்குவோம். அது வந்து முதல்ல நம்ம 2வது அப்புறம் முதல் 2வது பெருமாள் அந்த எல்லாரும் தனித்தனியாக வந்து எல்லாரும் பண்ணால் சைக்கிள்லாம் எடுத்து ஒரு இடத்துல வைப்பாங்க. அதற்கு ஒரு கல் வச்சு இதுதான் கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கு இன்னைக்கு கூட பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு. பொள்ளாச்சி என்னன்னா சாபம் கோயில் இருக்கு. கடன் வாங்கிட்டு நீங்கள் அதை காசு திரும்பி கூட்டில் வச்சுக்கிறேன் பேசுவோம். சரி, நான் வாங்கவே இல்லை, நான் கூட்டத்தான் நான் வாங்கவே இல்லை. என்ன செய்வாங்கன்னா அவங்க இடத்துக்கு போவோம், கோயிலுக்கு போவோம். அந்த கலகாரங்களை பட்சம் செகப்பு இல்லை, அந்த செகப்பு மூலம் ஒரு 5 நிமிஷம் ஆட்சியில் இது கையில் அள்ளி அப்படியே சாமி கொடுத்துட்டு நான் வந்து காசு கொடுத்தேன், இல்லைன்னா பார்த்துக்கேன் சாப்பிடும். இதெல்லாம் வந்துங்க அங்கேருந்து வர்றது. அந்த நம்பிக்கை வச்சுருந்தீங்களா, அது கடைக்கு போகிறேன் வந்து பார்த்துக்க நம்பிக்கை. அதே நம்பிக்கை அவன் வந்து என்னை வந்து அடிக்கடி தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எதிர்ப்பாக சொன்னது அப்படி
அப்படிதான் நீங்கள் எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பிடிமானம் ஒரு பிடிமானம் அந்த பிடிமானம் அதுதான் இந்த தெய்வங்கள் நம்பிக்கை. அதை நீங்கள் எடுத்து இந்த செய்யறது இல்லையா இப்போ இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு வித்தியாசம். ஏன்னா இந்த மாதிரி கோயில் அவங்க நாள் எல்லாம் எல்லாம் முடியாது. அப்போ இதை நம்ம இப்படி இருந்தோம் அப்படிங்கிறது எந்த இனம் தன்னுடைய வரலாறு மறந்ததோ அல்லது வரலாறு தெரியாமல் இருந்ததோ அந்த இனம் பொருளாதாரத்தில் தான் உயர்ந்து. ஆனால் அடிப்படை உரிமைகள் இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாட்டை உருவாக்குவோன்ற உண்மை தெரிஞ்சாதான் அவன் கேவலமாக பேசும்போது அதை பற்றி பேசுறது இப்போ நம்ம இந்த குழுவில் கொண்டு வரும்போது இங்கே வாங்க பேச்சுக்கு வாங்க தற்காலிக சில தகவல்கள் கிடைக்கும். ஆறாம் சொன்னாங்க அந்த தற்காலிக பேசுறதுக்கு சில தகவல்கள் கிடைக்கும் வாங்க அதனால பார்க்க நேரம் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த 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 செயல் பணி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்குமோ அப்படின்றது தெரியல. ஆனால் நிச்சயமாக நிம்மதி அதுதான் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப 2 தான் சொல்றேன் நினைக்கிறேன்னா இப்போ லட்சம் அது என் மூலியமா இந்த பதிவு பண்ணியிருந்தா அந்த பக்கம் நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே இதுதான் அந்த நம்பிக்கை தான். ஆக்சுவலி நான் சொன்னதுதான் 33 வயசுல இப்படி இருந்து எனக்கு ஒரு மென்டல் இப்போ என்கிட்ட பர்ஃபெக்டா இருக்கு கிளாரிட்டி அந்த நம்பிக்கை எப்படியான லைஃப் மாறலாம். நாளைக்கு வந்து லைஃப் ஆஃப்டர் மாறலாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கா கடந்து வரதுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படி யோசிக்கிறப்ப நம்ம உணர்வுகள் தான் ரொம்ப வருஷமா இருக்கு. அந்த ஆரம்பம் சொல்லுவாங்க அந்த என்னோட பெரிய ஒரு ஆசை என்னன்னா இது ஒரு எனக்கு என்னோட பர்சனல் ஜேர்னியா இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஆனால் இது நம்ம இப்படி வெளியே ஆக்கணும். எனக்கு ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு என்ன வந்துச்சுன்னா நம்ம ஒரு பேண்டமிக் தாண்டி வந்தோம். 5 வருஷத்துக்கு ஒரு பேண்டமிக். ஆனால் அந்த பேண்டமிக் டைம் அப்பதான் நம்ம ஒற்றுமையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன மாதிரி சரி நீ வேற நான் வேற ஏன்னா ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு அந்த பேண்டமிக் டைம்ல. ஆனா அது கடந்து வந்தோடனே இப்ப நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆனோடனே நீ வேற நான் வேற நிறைய இருக்கு. இதே நாளைக்கு இன்னொரு பேண்டமிக் வரலாம். இப்போ இது வார் போயிட்டு இருக்கு. நாளைக்கு இங்க இந்த நாட்டில் ஒரு கோபம் வரணும் வரலாம். நம்ம இன்னைக்கு இது என்னோட உன்னோட அப்படின்னு ஒரு நம்ம இது பண்ணிக்கிறப்ப நாளைக்கு அதை இல்லாம போயிடலாம். பட் அறம் உள்ளுக்கு இருக்காரு. அந்த அறத்தை நம்ம உள்ளுக்கு தான் வச்சிருக்காரு. இதுதான் நம்ம அது இருந்தா நம்ம அப்போ அந்த டைம்ல ஒண்ணுமே இல்லாதப்ப நம்மளால ஒரு கம்யூனிட்டி நம்ம பில்ட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம பில்ட் பண்ணணும். அங்க ஒரு கல் உடஞ்சி போன எல்லாம் எல்லாம் இல்லாதப்ப அங்க ஒரு கல் எடுத்து இந்த கல்லை வச்சு நான் சென்டர்டா வெரிஃபைஸ் பண்றேன். இங்க நம்ம முன்னுக்கு போகலாம். அது இருக்கிறப்ப அதுதான் ஒரு பெரிய வச்சு. ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கிற எல்லாத்துக்கும் போயிட்டு சேர அதுதான் ஒரு அதோட பெரிய ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னி எல்லாத்துக்கும் போயிட்டு சேரணும்னு நினைக்கிறேன். அது பட் எப்பயுமே எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா இதுல எனக்கு இந்த ஜேர்னில எனக்கு அடுத்த சந்தோஷம் நான் அந்த அனுபவிச்ச சின்ன சந்தோஷங்கள்ல சந்தோஷம்ல சில பேருக்கு நான் ஒரு 3 வாரமா ஒரு இது இருக்கு. 3 வாரமா நான் சந்திச்ச இங்க மக்களா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த செக்ஷன் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பிளஸிங்கா தான் இருக்கு. அந்த அர்த்தம் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கரா தான் பதிவு பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்போ நீங்க கடந்த அந்த சாரி பண்ணப்ப அதுதான் பேசிக்கலி ஒன்றும் இல்லாதப்போ அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு காப்பாற்ற நம்பிக்கை இருக்கு. அது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வரமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஏதாச்சும் நடந்தா கூட அந்த மென்டல்ஸ் நாங்கள் எங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அதுதான் நம்ம வரைக்கும் அந்த யங்கர் ஜெனரேஷன் அதுதான் எனக்கு கொஞ்சம் என் கை கிட்ட தூரத்துக்கு அவங்க அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான் இருக்கு எல்லாமே. இது இருந்தால் தான் எல்லாமே இருக்கு. இதுதான் அவங்க எல்லாமே நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம். அதனால நான் கான்சியஸா நான் இந்த ஜெர்னிக்கு போறப்ப அது அன்கான்சியஸா கொஞ்சம் தரல. இது என்ன கோவில், இது எங்க இருக்கு, இது என்ன சாமி, இது என்ன அதோட ஹிஸ்டரியை நான் பதிவு பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்க மூலியமா நான் அங்க இருந்த நான் நின்ற இடத்துல
அங்க ஒரு மக்கள் நின்றுருப்பாங்க. அங்க வந்து ஒரு நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு ஒரு விளக்கு கொளுத்தி வச்சுங்க, அப்புறம் கேன் காசு கேன் கட்டி தண்ணி கட்டி அந்த ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் மூலியமா நிறைய பேர் வந்து நல்லது கிடைச்சிருக்காங்க. அதுதான் அந்த கம்யூனிட்டி, அது ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருந்திருக்கு. அதுதான் ரொம்ப அழகான விஷயமா நினைக்கிறேன். இப்ப வந்து அந்த இன்ஸ்டிடியூட் நமக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து நீங்க வந்துட்டு இல்ல நான் வந்து கரண்ட் காசு கட்டல, தண்ணி காசு கட்டல, அந்த வந்து நீங்க அந்த அரசை வந்து நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா ப்ராபபிலி இன்ன வரைக்கும் அந்த கோயில் இருக்குன்னு சொன்னீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஒன் மேன் கேன் மேக் எ சேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அழகான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். எனிவன் எனி ஸ்டாரி தட் உங்களுக்கு உங்களோட இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ஒரு போட்டோ வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃபிகரா இருக்கு. எனிவன் கேன் ஷேர். அது ஸ்டார்டா இருக்கா சொல்லுங்க. என்னோட அனுபவத்தில் அந்த காலம் வளர்ந்ததெல்லாம் வந்து ஒரு சின்ன ஊர் தான், பாவூர் சின்ன. என்னுடைய அந்த சைல்ட்ஹுட் வந்து நான் வந்து அம்மன் கோயில், முருகன் கோயில், விநாயகர் கோயில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான சிறு தெய்வங்களுடைய இந்த மாதிரி காவல் தெய்வம் அதெல்லாம் நான் பார்த்தது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் எங்களோட ஊரில் நாங்கள் ஒரு அப்போ நினைவச்சிருந்தாங்க பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை வந்து நாங்கள் கும்பிடுவோம். அது அது வந்து ஒரு தெய்வமாக நினைச்சதை கும்பிடுவோம். பெரும்பாலும் இந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரச மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ மரங்களை கூட அது வந்து ஒரு வழிபாட்டு தெய்வமாக கூட அதை வந்து மதித்து கும்பிடுது. ஸோ அந்த அந்த இது வந்து ஒரு பெரிய காடு, அதை அறுக்கும் போது ஒரு பெரிய மரம். ஸோ அதை அறுக்கிறதுக்கு போது அதுதான் ரத்தம் வெடிஞ்சதாகவும், ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு தெய்வத்தன்மை இருக்கிறதாகவும் அங்கே நம்பி அது வருஷத்துக்கு ஒரு வாரம் வாரம் செய்வோம். அது ஒரு சொன்ன மாதிரி தான் விளக்கு ஏற்றிட்டு ஒரு சின்ன படையில் வச்சுட்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சின்ன திருவிழா மாதிரி அந்த செய்வோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான் எனக்கு இருக்குது. ஆனால் பிறகு இந்தியாவில் போய் பார்க்கும்போது தான் காவல் தெய்வம், சிறு தெய்வம், எல்லை தெய்வம், பெண் தெய்வம், தேவதை அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிகிறது. அந்த காலத்து தெய்வம் ஏன் பெரும்பாலும் வந்து கல்லை வச்சு கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களோட முன்னோர்களோட நினைச்சு அவங்க கும்பிடலாம். அப்பெல்லாம் வந்து அந்த நடுகள்னு சொல்லுவாங்க. நடுகள்னு சொல்லும் பொழுது அது ஒருத்தர் வந்து அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுக்கு முன்னோர்கள் அல்லது வீரர்கள், போர் வீரர்கள், அவர்களுக்கு நினைவாக வைக்கிறது நடுகள். அந்த நடுகள் வந்து பிறகு வந்து அவங்களுடைய முன்னோர்களை வழிபடுறதுக்கான ஒரு அடையாளமாகவும் அது வந்து அந்த வழிபாட்டு முறை வந்து அவங்க மேற்கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சமயம் வந்து பெண் தெய்வம் வந்து சொல்லும்பொழுது ஒரு கதை சொன்னாங்க இந்தியாவில். ஸோ அந்த பெண் வந்து ஒரு ஆணால் வந்து பாதிக்கப்பட்டதுனாலையும் அவங்க வந்து அது தற்கொலை பண்ண பிறகு அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு தெய்வமாக பார்க்கறதாகும். ஸோ பெரும்பாலும் வந்து சமயத்தில் வந்து ஆகம முறை இருக்கும், ஆகம அற்ற முறை இருக்கும். ஸோ இந்த ஒரு சாதாரண சாமானிய மனிதர்கள், இந்த கிராமத்து மனிதர்கள் அவங்க வந்து அந்த ஆகம முறைப்படி எதுவும் செய்ய முடியாது. அதனால அவங்க தலைப்பு பிடிச்சதை தன் நம்பிக்கை இதுதான் என் தெய்வம், இந்த தெய்வம் என்னை காக்கும், அவங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி அழலாம், அவங்க தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு முறையில் அவங்க வந்து அந்த சடங்குகள் எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன முடியும் அந்த மாதிரியான சடங்குகள்லாம் செய்து அவங்கள காக்கணும். அது காவல் தெய்வம். இங்கே சொன்ன மாதிரி ஒரு எஸ்டேட் அங்கிருந்து வந்தவங்க இங்கே வந்து ஒரு காட்டில் விடுபட்டுட்டாங்க. அப்போ ஒரு வேலைக்கு போகும்பொழுது நம்ம என்ன வேணால் ஆகலாங்க. ஸோ உன்னை வழிபட்டுக்கு போகிறோம், என்னைக்கு அதை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுனா இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மேலே நான் போய் பார்த்தேன். அந்த கண்கள் வந்து ரொம்ப அந்த ஓவியத்திலே அந்த சிற்பத்திலே அந்த கண்கள் மட்டும் தனித்துவமாக தெரியுது. அந்த பார்வை அது ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. அந்த மனிதனோட வேதனை அந்த குடலோட இருக்கலாம். இந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு. ரொம்ப அழகான விஷயம் அந்த மரத்தை வந்துட்டு வழிபாடு. அந்த அந்த டைம் வந்து நான் சொன்னேன் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். எனக்கு வந்து இந்த ட்ரைபல் ஒராங்கஸ் மாமேரியோட ஜர்னி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆஸ்திரேலியா போகிறப்ப அங்கே அந்த நாட்டில் வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அதாவது அந்த முதல் அங்கே ஒரு ட்ரைபல் இருக்குது. ஸோ நான் கடல் மாதிரி போயிட்டு அங்கே இருந்தாலும் வேற ஒரு தமிழ் மக்கள் தான் இல்லை, நான் இல்லை, பட் வேற ஒரு கூட அவ்வளோ ஒற்றுமையை நான் பார்க்குறேன். இது எல்லாமே வந்து நம்ம இதில் இருக்குது, இது எல்லாமே இருக்குது.
வேறப்பட்டு ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருக்கும், வேற மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும். ஆனா எல்லாமே ஒரே கருவா தான் இருக்கு, எல்லாமே ஒன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஆக்சுவலி எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இது எல்லாமே நம்ம தள்ளி இருந்து பார்த்தா நம்ம எல்லாரும் டிஃபரன்சஸ் இல்லை, எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த கல்லோட வழிபாடு கூட வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு அது வந்து நான் வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒரு கடவுளோட ஸ்ட்ரக்சர் பார்க்கறத இங்க பார்க்குற அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ன்றப்ப வந்து அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் நீங்க சொன்னீங்க அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்றப்ப அங்க நான் அனுபவிச்ச ஒரு எனர்ஜி வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு விஷயம். அங்கே உட்காந்துட்டு ஒன்றுமே யோசிக்காம பட் அது ரொம்ப ஹம்பலா இருக்கும், ரொம்ப கிட்டால இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கு அந்த லோக்கல்ஸ் ஒரு இது அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிறப்ப வந்துட்டு சாமின்னு சொல்றப்ப வந்துட்டு இங்க ஒரு செட் ஆஃப் ரூல் வச்சிருப்பாங்க, இப்படிதான் இருக்கிற இந்த மாதிரி தான் இருக்கு, இங்க தான் இப்படிதான் இவ்வளவுதான் இருக்க மாட்டேங்குது. நான் போன கோயிலுக்கு எல்லாமே வந்து அங்க நாய் அந்த டாக்ஸ் நாய் பூனை தான் இருக்கிறப்ப வந்து அவ்வளவு இதா இருக்கும். அங்க இருக்கிறப்ப அந்த போட்டோல இருக்கிறப்ப வந்துட்டு சாமி அங்க படம் வச்சிருப்பாங்க, உள்ளுக்கு வந்துட்டு நாய் பட்டு இருக்கும். அது பார்க்குறப்ப நிறைய அந்த படத்தை அவ்வளவு க்ளோஸா இருக்க முடியும். என்னால சாமி கிட்ட இவ்வளவு கிட்டால அவங்க கண்ணுல பார்க்க முடியறப்ப அது நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு ஒரு அனுபவம் இருந்துச்சு. அவங்க தான் அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ரொம்ப நம்ம பெருசுப்படுத்தி விரிவாக்கம் பண்ணி அது ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. அது அனுபவம் இல்லை. இன்ட்ரெஸ்டிங் சார், நீங்கள் கேட்டதா இருக்கலாம் ஒரு மெயின் 2 சாரி ஒரு பாட்டி சொன்னதாக இருக்கலாம், தாத்தா சொன்னதாக இது பதிவு பண்ணாங்க, பதிவு பண்ணலாம். அதுக்கு இந்த டைம் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல சார். இது ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லி பேசுறேன். இப்போ வந்து எனக்கு இந்த ஷேர் செஷன்ல நம்ம கதை கேட்டது, நம்ம கதை நான் சொன்னேன். இப்போ வந்து கதை சொல்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எங்க மீட் பண்ணி பேசணும், வந்து வேற எதுவும் விஷயம் பத்தி பேசிருக்கோம், இன்னைக்கு நம்ம ரீல் என்ன பத்தி பேசுவோம், இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தோம், இதை பத்தி தான் பேசுறோம். பட் கதை சொல்றது குறைஞ்சிருச்சு. அந்த செஷன் தான் இருக்கு. ஆரம்பம் வந்து தமிழர்கள் ரொம்ப அனைத்துக்கண் மாசை இல்லாமல் அனைத்து அகநாகல் என்பது வந்து உன் மனசுக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்ததுல சரின்னு பண்ணுறது உன் மனசுக்கு பெரிய தவறு ரைட்டு. அண்ட் இதில் அறம் எனக்கு கனெக்ட் ஆனது என்னன்னா, நான் ஆக்சுவலி இந்தியாவில் இருந்தது. நான் வந்து ஜேம்ஸ் குரூப்போட தமிழர்களோட வரலாறு பற்றி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி அங்கேருந்து இங்கே இடம்பெயர்ந்து வந்ததுக்கான காரணம் வந்து அங்கே கொடுமையாக இருந்துச்சு, வாழ முடியல, அதனால இங்கே ஏதோ ஒரு வழி இருக்குன்னு கிளம்பி வந்தவங்களுக்கும் இங்கேயும் பாதிப்பாகவே இருந்துச்சு. இங்கே பாதிப்பாக இருந்தப்போ அவங்களுக்கு அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. நான் எல்லாருக்குமே சின்ன சின்ன கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதுதான் நம்பிக்கையின் இடமா இருந்தது. அங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு இருந்து இங்கேயும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான நம்பிக்கையாக தான் கோயில்களாக இங்கே எல்லா இடத்துலையுமே கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம வளர்ந்து வந்து அதை பற்றி அந்த கஷ்டத்தை நம்மளுக்கு கடக்காமல் இருந்தது தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்னு நான் பட் அதுக்கான ஒரு இதாக தான் பார்க்குறேன். ஸ்டாரி வந்து நிறைய கேட்டது நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஸ்டாரின்றது வந்து மாத்தாங்க மலை கோயில் ஒன்று இருக்குது கூச்சிங்கில். ஸோ அதை சுற்றி தான் தமிழர்கள் அங்கே கூச்சிங்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஜேம்ஸ் குரூப் அவங்க வந்து தமிழர்கள்லாம் அந்த கோயிலை சுற்றி தான் அவங்க வாழ்க்கையை கொடுத்துருக்கு. அங்கே ஒரு தேயிலை தோட்டத்தில் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்த டைமில் ஒருத்தர் போய் இங்கே வந்து நம்பிக்கை இல்லாமல் யாரும் வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்த காலகட்டம். அதுவும் வந்து அவங்க தங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தூர லாயங்கள், அதாவது வாஷ் ஷேட்ஸில் தான் அவங்க தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே இல்லாத இருந்திருக்கு. அப்போ இந்த கோயில் அந்த அங்கே காட்டில் இருந்து மரத்துலேயே அந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கோயில் தான் அவங்கள நம்பிக்கையாக இன்னைக்கு வரைக்கும் அத்தனை ஜெனரேஷன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அந்த கோயில் தான் நம்பிக்கையாக இருந்தது. இப்போ ரெனோவேஷன் போயிட்டு நினைக்கிறேன். ரெனோவேஷன் முடிச்சுட்டு ரெனோவேஷன் முடிச்சு அதே பில்லியன்ற ஒரு மரத்தில் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ ரெனோவேஷன் முடிச்சு கும்பாபிஷேகம்லாம் நடத்திட்டாங்க. பில்லியன் மரத்துலேயே திருப்பி வந்து நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணி அந்த கோயிலை திருப்பி மரத்துலேயே ரீக்ரியேட் பண்ணி ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக இருந்தப்ப சும்மா ஒரு குடிசை மாதிரி போட்டு அந்த மாதிரி தான் இருந்துருக்கு. ஸோ அது பயங்கரமாக இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலை சுற்றி செட்டில் டவுன் ஆன மக்களோட ஹோப்பாக தான் அந்த கோயில் இருக்கும். அண்ட் அந்த ஹோப் அதான் அது கைப்பிடிச்சி அந்த ஹோப் தான் இந்த தரம் ஐடியா. ஆமாம், பிகாஸ் நான் சொன்னல அந்த ஒரு வருஷம் ஜேர்னி வந்துட்டு இது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்கிறப்ப வந்து அதை சொல்ல நான் வந்து இப்போ என்னோட வயசு தான் எனக்கு அது தலைங்க ஒரு
ஸ்டாப்பிங்காக இருந்துச்சு, எனக்கு புரிதல் இல்லாமல் தான் இருந்துச்சு. அது ஒரு வருஷம் எடுத்தப்போ வந்துட்டு இந்த அந்த வேர்ட் மூலியமா வந்து எனக்கு அந்த புரிதலே வந்துச்சு நினைக்கிறேன். அந்த அரம்பு சொல்றப்ப வந்து நான் பார்த்த விஷுவலாக வந்துட்டு தனியாக பார்த்து பார்க்குற ஒரு விஷயம், வேறு வேறு கோயிலை பார்த்த ஒரு விஷயம் தான். பட் எங்க எல்லா கோயிலும் ஒரே கதை தான் சொல்லுது, நம்ம மக்கள் பற்றின கதை சொல்லுது. பட் இது எல்லாமே எப்படி நம்ம கனெக்ட் பண்றது தான் வந்து ஒரு ஒரு வெரி டிப்ரெஸ்டான ஒரு மூமெண்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சொல்ல வரேங்க, எனக்கு சொல்ல வர முடியுதான் எனக்கு அந்த 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 லெவல் ஆஃப் பக்குவம் எனக்கு இல்லை, அது ரொம்ப இதாக இருந்துச்சு. பட் ரெண்டம் டே அந்த அரம்னு ஒரு வேர்டு, அஃப்கோர்ஸ் கோயில் அறம் அப்படின்னு ஒரு விஷயம் வரப்பெல்லாம் வந்துட்டு முதல்ல நான் ஒரு அப்சர்வ் தான் பண்ண நினைக்கிறேன். அது வந்து ஓகே, நான் நியூஸ்ல இருக்கிறனால வந்து ஒரு அப்சர்வராக தான் பார்த்துருக்கேன். பட் போக போக இது தப்பா இருக்கு, இது இது எப்படி சரி பண்ணா வந்துட்டு இப்படி நம்ம வந்து நெகட்டிவாக தான் போகணும்னு சொல்லி அது மட்டும் எனக்கு தெரியும். நெகட்டிவாக போகக்கூடாது, நெகட்டிவாக வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ அது கேட்கறது தான் இந்த அறம்னு எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு வேர்ட் தான். அந்த வேர்ட் தான் வந்து அந்த மேஜிக் பிஹைண்ட் இந்த வேர்ட் தான். எனக்கு அந்த ஒரு வேர்ட் வந்து எனக்கு வந்தது தான் வந்து இந்த மைண்ட் எல்லாமே ஒன்றா வந்து நான் வேர்ட்ஸ் எல்லாமே வரப்போ தான் வந்துட்டு இப்போ இது ஒரு கலெக்டிவா எஃபர்ட் நான் பார்க்குறது. எப்பயும் ஒரு விஷயம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு புள்ளி வச்சா பக்கத்தில் நிறைய புள்ளி இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் வரும் எல்லாமே வந்துட்டு அரம்பு ஒரு ஷோ, ஒரு ஃபோட்டோகிராஃபி ஷோ. இந்த அரம்புல இருந்து இன்னொரு அறம் வரணும். அந்த அறம் வந்து வேற ஃபார்ம்ல இருக்கலாம், வேற ஒரு மீடியமா இருக்கலாம். ஸோ அது பக்கத்தில் நிறைய புள்ளி வரப்போ வந்து ஒரு ஃபுல் கலெக்டிவா ஒரு விஷயமா வரும். ஸோ நெகட்டிவ் இருக்குன்னா பாசிட்டிவ் இருக்குன்னா நம்ம வந்து நெகட்டிவா ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தால் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நெகட்டிவ் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் விஷயத்த வந்துட்டு பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இப்படி ஆயிரும் நினைக்கிறேன். அதே தான் வந்து நம்ம மக்களும் அங்கிருந்த மக்கள் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அங்கே ஒரு நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயத்தை பதிவு பண்ணணும், அந்த ஒரு நாள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் வேண்டி ஒரு வருஷம் ஃபுல்லாக அதுதான் பண்ணியிருப்பாங்க. அது திருநாள் வரப்போ அந்த மக்கள் எல்லாமே அவங்க ஒன்றா சேர்ந்து வந்துட்டு அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அங்கிள் சொன்ன மாதிரி அப்போ வந்துட்டு கோயிலெலாம் சண்டை வருது, இப்போ கோயிலெலாம் சண்டை தான் வருதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகான விஷயம். அது ஆக்சுவலி கோயிலால் எல்லாரும் ஒன்றா வந்துருவாங்க. பட் இப்போ கோயிலாம் பிரிஞ்சு இருக்கும், தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து, ஆனால் நிறைய கோயில் இருக்கு. பட் அரம்பு இருக்கா, நம்ம கிட்ட ஒரு அரம்பு இருக்கா. அரம்பு தான் வந்துட்டு இன்னொரு கோயிலாக கூட நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னா அந்த கம்யூனிட்டி வந்து நம்ம ஒன்றா இல்லை கொண்டு வந்துச்சு. அது என்னோட வயசு ரொம்ப கம்மி வயசு, ஆனால் எனக்கு ஃபீலாக வந்து நமக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லையோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தான் இருந்துச்சு. பட் அதான் அந்த ஹோப் தான் நினைக்கிறேன். அந்த ஹோப் தான் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஹோப் நினைக்கிறேன். எஸ்பெஷலி பேண்டமிக் தாண்டி வந்தப்போ அந்த பேண்டமிக் டைம்ல வந்துட்டு அந்த நல்லா இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அதனால நம்ம வந்து நீ பெருசா நான் பெருசா அது வச்சுட்டு இருக்கோம். பட் திடீர்னு நாளைக்கு லைஃப் மாறலாம். பட் அந்த டைம்ல தான் வந்து கூட்டிட்டு போறேன். பட் நம்ம அரத்தை வந்து நம்ம கம்யூனிட்டி வந்து அப்பயே வந்து பதிவு பண்ணிட்டாங்க, அது இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அது இருந்துச்சுன்னா ஐ திங்க் ஸோ பேசிக்கலி அதை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஷேரிங் செஷன் ஆஃப் ஸ்டாரிஸ் நம்ம கேட்ட கதை அப்படின்னு லேட்டா எனி ஒன் மோர் ஸ்டாரி. தாத்தா பாட்டி சொன்ன கதையாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒன் மோர் ஸ்டாரி, ஏதாச்சும் எனிதிங் ஒன் மோர் ஸ்டாரி. இதெல்லாம் ஆக்சுவலி நான் பதிவு பண்ண விரும்புறேன்னா வந்துட்டு நான் சொன்னது இவங்க எல்லாமே வந்து வேற வேற ஃபார்ம்ல வேற வேற கோயில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே சொன்ன ஒரு கதையாக பொறுத்துதான். அதே மாதிரி நம்ம இங்க வேற வேற ஃபார்ம்ல இருக்கிற வேற வேற ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். நமக்கு இருக்கிற எல்லாம் ஒரே கதை ஒன்றா தான் இருக்கும். நம்மளால ரிலேட் பண்ண முடியும். நம்மளால வந்து விஜுவலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து அங்கிள் சொன்ன கதையில நான் வாழ்ந்து வந்துட்டேன், நன்றி சொன்ன கதை வந்து நடிப்பது அப்படின்னு வாழ்ந்து வந்தேன். இப்போ நீங்க சொன்ன அந்த சரவுகள் நான் பார்த்தது கோயில் அங்கே வாழ்ந்து வந்தேன். அதுதான் நினைக்கிறேன் அந்த ஸ்டாரி டெல்லிங் எசன்ஸ் வந்துட்டு அது நம்ம அது அந்த எசன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது அது இப்போ இந்த ஸ்பேஸ்ல வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை கேட்கறதுக்கு நமக்கு வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை இருக்கும். ஆமாம், இப்போ சக்கரலிங்க மகாபாரதம் இருந்து எல்லாமே மகாபாரதம் எல்லாமே படித்து இந்த தலைமுறைக்கு கடந்த பேசி கேட்டு காட்டுறது தான் அதிகமாக. எல்லாமே குறிப்பாக சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மகாபாரதம் இது எல்லாமே வந்து மக்கள் படித்து இது எழுதினீங்க, கேட்டு நீங்கள் தான். நீங்கள் அது உதாரணம் சொல்றதுக்காக சிவனா கூட நம்ம சொல்லலாம். சிவாஜி தான் பார்த்து அதிகம் சரிங்களா, கர்ணன், கப்பலுடைய தமிழன் இதெல்லாம் கூட நம்ம பார்த்து படத்தில் கேட்டு
கேட்டு தான் வாசிச்சு அதிகமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு அதை வாசிக்கிறதுக்கான நேரம் இல்லை, சொல்றதுக்கு கேட்கறதுக்கு இல்லை. அது இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் இப்பயே அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. முதல்ல கேட்டதானே சொல்ல முடியுமா? அதை கேட்கணும், அப்போதான் அவங்க அடுத்து வர சொல்ல முடியும். இப்போ அதை சொல்றதுக்கும் ஆள் இல்லை. அதில் முதல்ல இந்த தாத்தா பாட்டி கிட்ட பாட்டிகள் தாத்தா கிட்ட பிள்ளைங்க வளர்றதே ரொம்ப குறைஞ்சி போச்சு. கதை சொல்றதுக்கு இல்லை. அப்புறம் அது குறிப்பாக நம்ம கிட்ட வந்து பாட்டிகள் படித்த பாட்டிகள் பாட்டி வந்துட்டா தம்பியில தமிழ் பேசுறதுக்கு பாட்டி ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அவங்க தான் வந்து அந்த பாட்டிங்க சின்ன வயசுல இருக்கும்போது கொண்டு விட்டுட்டோம்னா உங்க அப்பா அம்மா எப்படி பேசி சுற்றோட்டமே ஆங்கிலத்தில் அந்த பாட்டிங்க மூலமா அந்த பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியும், கதை தெரியும். நீங்க எல்லா பாட்டியுமே நல்லா படிக்க தெரிஞ்ச பாட்டியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால அந்த அறிவு குறைஞ்சி போச்சு. பிள்ளைங்க முன்பெல்லாம் வந்து அந்த கதை சொல்லி சோறு வைக்கிறாங்க. இப்போ ஃபோனை கொடுத்துட்டு அவங்க அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கும்போது அப்படியே தள்ளி விட்டுட்டு ஒரு அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கதை அந்த கதை சொல்கிறதும் கதை கேட்கறதும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் நீங்கள் சொல்லும் போது கூட யாரும் கதை சொல்கிறது இதுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனால் இந்த தேர்வில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு பக்கம் கோவில் மெமரி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெமரி எனக்கு திருப்பி அந்த போன் வந்துட்டு பாட்டிமா வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க வடிவில் வந்து எத்தனை வயசுக்கு படுத்திருப்பேன். அவங்க வந்துட்டு ராமாயணம் சொல்லியிருப்பாங்க, மகாபாரதம் எனக்கு சொல்லுவாங்க. இது வரைக்கும் படிச்சிடலாம். அவங்க சொன்னது தான் எனக்கு இன்னும் அந்த மைண்டில் இருக்கு. ராமர் எப்படி இருப்பாருன்னா அந்த நேரம் யோசிச்சிருந்தாங்க மகாபாரதத்தில் அவங்க சொல்லியதால தான் வந்து நான் இருக்கு. ஸோ இந்த சரி, ஆனால் எனக்கு வந்து அது கொஞ்சம் அது அந்த அந்த எஸ்டேட்லேருந்து வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு அது மறந்து போன நாட்கள் விட அது நல்லா ஒரு 8 வயசுலேருந்து வெளியில் வந்து அப்புறம் ஸ்கூல் அதெல்லாம் லைஃப் தாண்டி வந்து அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. பட் எனக்கு ஒரு 35 வயசா இருக்கு. பட் நான் இப்போ நான் எஸ்டேட் தான் வாழ்ந்துருக்கேன். அந்த லைஃப்பை நான் தேடி போயிட்டு இருக்கேன். அதுதான் வந்து எனக்கு அந்த ஒரு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். இப்போ வந்து வெளியாவது எப்படி வேணா இருக்கலாம். பட் அந்த அந்த எசன்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகான விஷயமா ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயமா வந்து அதுக்கு அது எல்லாரும் எம்ப்ரேஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐசிடி ஆமாம் வில்லன்ஸ் அந்த எஸ்டேட்டில் வந்து வேலூர் ஒன்று நடுகள் சொல்லுவாங்க. நடுகள் அந்த கிராமத்தில் அந்த வட்டாரத்தில் நல்லது செஞ்சு தியாகம் பண்ணி அவங்க இறந்துருப்பாங்க. அவங்க நினைவில் தான் அந்த நடுகள் இருக்கும். அந்த வேலூர் ஒருத்தர் அவர் வந்து தொழிற்சங்கத்தில் ரொம்ப தீவிரமான அவர் வந்து அடிக்கடி திருடி வரும். அப்புறம் தனியார் சொல்ல பண்ணுறதெல்லாம் இவர் வந்து அங்கே வந்து கொஞ்சம் இளைஞர்கள்லாம் வச்சுட்டு தியாகம் பார்க்கும்போது ஒரு நாள் வந்து திருமணம் வந்துட்டாங்க. வந்து அவங்க சண்டை போட்டு போகும்போது தனியாக மாட்டார் வெட்டி கொண்டாங்க. அந்த ஒரு தியாகி இந்த தோட்டப்பாடிகள் இல்லை, தோட்டப்பாடி இல்லையா என்பி முடிகிற இடத்துல என்பி போகிறது வீடு இதுக்கு நேரம் ஆபத்து ஒரு பெரிய மண்டபம். அப்போ தோட்டப்பாடி சொல்லுவாங்க, இப்போ வந்து விஸ்மா பல்லாடா. அப்போ வந்து என்டிபி இப்போ வந்து அதில் வேலு மண்டபம்னு வச்சுருக்கோம். பெரிய அவரோட பேர் வச்சுருந்தாங்க. அவருடைய பேர் இருக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே வந்து அது நடுவில் நினைவு. இப்போ அந்த மண்டபம் சொன்ன வாங்கிட்டு அதை எல்லாம் வச்சுருக்கோம். பாடம் வச்சுருக்கேன். அந்த
தனியாக பேசுவாங்க, அதனால காவடி நம்ம கூட வாழ்ந்தவங்களே நிறைய பேர் அவங்க. ஆனால் இதுவே தமிழ்நாட்டில் இருந்து வந்தாங்கன்னாக்கா அவர் நினைக்கிற இப்போ அவர் 100 வயசுக்கு மேலே 100 வயசுக்கு மேலே இதே அவரே வந்து தமிழ்நாட்டில் இருந்திருந்தாருன்னா அவர் பேர்லேயே அடுத்த உள்ள 100 வருஷத்துக்கு பிறகு வேலுசாமி வேலுடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம். அதேமாதிரி நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அந்த தியாகம் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 minutes வந்து வேற சாரி இது வந்து 10 minutes ஒரு Q&A செய்யலாம். கேள்விலாம் அதை பற்றி பார்த்துட்டு கேள்வி செய்யலாம், கேள்வி கேட்கலாம். அண்ட் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ அது ஆக்டிவிட்டி முடிச்சு அப்புறம் நம்ம கொஸ்டின் தான் இருக்கலாம், எதாவது கேள்வி இருக்கலாம் நம்ம கேட்கலாம். அதை பற்றி எதுக்கு Q&A இருக்கு ஒரு Q&A இருக்கு. ஓகே ஓகே சாமி கோயில் சம்பந்தப்பட்டிருக்கு, விண்டேஜ் டைப்ல இருக்கு. இதை தாண்டி உங்களோட ஆர்வம் வேற எதுல? ஓகே, ஸோ ஆரம்பத்தில் வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து திருவேணிக்கும் தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் இந்த போட்டோகிராஃபிலேயே இந்த கோயிலை தாண்டி உங்களுடைய போட்டோ பிடிக்கிற ஆர்வம் வேற எதுல? ஓகே, இந்த கோயில் போட்டோ பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும். ஸ்ட்ரீட் தான் வந்துட்டு ஸ்ட்ரீட் தான் வந்து 24 வயசுல கேமரா எடுக்கிறப்ப நான் ஃபிலிமில் ஷூட் பண்ணுவேன், டிஜிட்டல். ஸோ டிஜிட்டல் வந்து ஃபோட்டோ எடுத்தால் உடனே பார்க்கலாம். பட் அந்த டைமில் ரொம்ப என்னன்னா ஃபிலிம் மேக்கராக ஒன்றா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்கோசிஸ்டம் இல்லை. ஸோ அந்த டைம் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. எல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு நார்மலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நார்மலாக டே ஜாப் பண்ணலாம் சொல்லி தான் கேமரா பிக்அப் பண்ணிட்டு கேமரா அந்த டைம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஃபிலிம் கேமரா நெகட்டிவ் அது இது வரப்ப ஸோ நிறைய ஸ்ட்ரீட் போகிறப்போ வந்துட்டு அங்கே ரொம்ப அன்போனான ஒரு விஷயமா இருக்கு. சரி, நம்ம ரொம்ப நடந்து போயிட்டு இருக்கோம், அது வந்து நம்ம அங்கே எப்படி இருக்கோம், என்ன வரோம், என்ன போவோம், யாரை மீட் பண்ணுவோம், கண்டிப்பாக எதுவுமே தெரியாது. பட் போயிட்டே இருக்கும்போது நம்ம சந்திக்கிற பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு சென்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அது தான் எனக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்னு கூட டிஃபைன் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பதிவு பண்ண முடியும், எனக்கு பிடிச்சதா அதை பதிவு பண்ண முடியும். எனக்கு பதிவு பண்ணுறதோட வந்துட்டு அன்றைக்கு டே வந்துட்டு ஏதாச்சும் கேள்வி கேட்டுருக்கோம் மைண்டில், ஏதாச்சும் எனக்கு தேடல் வந்து இருந்தாங்க, தேடல் தான் நினைக்கிறேன். தேடலுக்காக வந்துட்டு ஏதாவது விஷயம் பார்க்குறப்ப இதுதான் இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு. ஸோ நான் ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஆக்சுவலி அறத்துக்கு தான் வந்து இத்தனை பேருக்கு நான் வந்து பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அறவுக்கு நான் ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் தான். நான் வந்து அவ்வளோ கம்யூனிகேஷன் வச்சுக்க மாட்டேன். அறவுக்காக எதுக்கு பேசுகிறேன், எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நினைக்கிறேன். இது மெசேஜ் பாய் செய்யணும்னு. பட் நான் நிறையா பேசி நான் கேட்ட கேள்வி எனக்கு கிடைச்ச பதில் வந்துட்டு நான் எடுத்த புகைப்படம் தான் நினைக்கிறேன். ஸோ இது என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா கதை சொல்றது தான் நினைக்கிறேன். அது எந்த பெரிய சப்ஜெக்டாக இருக்கலாம், என்ன சப்ஜெக்டாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு 10 வருஷமா அந்த ஸ்ட்ரீட் பீப்புள் போர்ட்ரேட்ஸ் நான் பார்க்குற சந்திக்கிற அதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு எனக்கு. அந்த அன்னோன், அந்த சிட்டி, அந்த சராசரியான வாழ்க்கை வாழ்றது, இப்படி தான் ரொம்ப சிம்பிளான ஒரு அது தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்து என்னோட சப்ஜெக்ட் இந்த இதில் வந்து மாறிச்சு. பட் அப்ரோச் வந்து சேம் தான். நான் எந்த ஒரு அப்ரோச் மாற்றல. அதாவது இந்த கோயில் பற்றி சரியா நான் வந்து அந்த கோயில் பற்றி ரிசர்ச் பண்ணியோ இது அந்த கோயில் பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டோ நான் வந்து போகல. எல்லாமே அன்னோன் தான். நான் வந்துட்டு வெறும் அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. போன வருஷம் வந்துட்டு எல்லாம் வந்து கோஆர்டினேட் போட்டுருந்தாங்க. இந்த ஒரு கோயில், இந்த ஹீடன் கோயில் இப்படி இருக்கு, இந்த எல்லாம் கோயில் போட்டுருந்தாங்க. அவங்க ஆன்லைன் பார்க்குற விஷயம் தான். பட் 2 வருஷம் முன்னுக்கு எவ்ரி ஃப்ரைடே தேர்ஸ்டே வந்து நான் தேட ஆரம்பிச்சிடுவேன். எங்கேயாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி கோயில் பற்றி பதிவு இருக்கா, ஃபேஸ்புக் பேஜ் இருக்கா, சம்டைம் மேப்ஸ் வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கேயாச்சும் ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு. மேபி நான் போன வருஷம் ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். நிறைய கோயில் இருக்கு கோயிலுக்கு. இப்போ அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தேடுறதுக்கு. பட் நான் போக 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 அந்த மாதிரி ரெண்டமாக தேடி வந்துதான். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லாஸ்ட் ஜனவரி பிரிக்ஃபீல்ட்ஸில் நடந்து போயிருந்தேன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கோயிலுக்கு போயாச்சு. பட் பிரிக்ஃபீல்ட்ஸில் வந்துட்டு கேமரா எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த பிரிக்ஃபீல்ட்ஸ் ஸ்கூல் இருக்கு, அந்த இன்டர்நேஷனல் சரி ஞாபகம். ஸோ அந்த கோயில் ரொம்ப தோரணம் கட்டிருந்துச்சு.
சரி ஓகே திருவிழா போல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலைல தான் திருவிழா. ஸோ லெஃப்ட்ல வந்து போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கப்ப தான் அந்த விவிகேஆர் ஏரியாவில் வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கு, பூமரையார் கோயில் அப்படின்னு. கேரளா அந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த ஆப்போசிட் வந்துட்டு ஹைவே, பெட்ரோல் ஹைவே தான் தாண்டி போயிருக்கேன். பட் அந்த ஒரு கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சதே இல்லை. பட் அன்னைக்கு ரெண்டாம் டே அந்த மாதிரி ஒரு கோயில் நாங்கள் மீட் பண்ணேன், அங்கே போயிட்டு பார்த்துட்டு அந்த டே அந்த காலையில் தான் திருவிழா நடந்துன்னு சொன்னாங்க. நான் வந்து அப்படின்னு போனேன். அங்கே அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு ஆக்சுவலி மேலே ஒரு ஃபோட்டோ இருக்கு. அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கோயிலில் இருந்து பார்த்த மரம் சரியான பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அப்போ கேட்டிருந்தாங்க, நம்ம கியூரியஸாக இருந்தேன், இந்த மாதிரி ஒரு சிட்டி, இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து எப்படி போயிருக்கு. ஆனால் அந்த கோயிலுக்கு அடுத்த பக்கத்தில் வந்து ஒரு டிவிகேரோட நடந்து போகுது, அங்கே ஜாகிங் பண்ணிட்டு இருக்காங்க, அது இருக்கு. ஸோ அது கியூரியஸாக இருந்துச்சு கேட்டுட்டு. பட் ஏன் சொன்னா அது வந்து லாஸ்ட் இயர் அது மாதிரி ஒரு இது. இந்த 1 year கழிச்சு அரவண ஒரு ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது வந்துட்டு பிகினிங் ஒரு ரைட்டர், ஒரு கலெக்டர், ஒரு ரைட்டர், அதாவது புக்ல ரைட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆர்டிக்கல்ல கூட அந்த ரைட் அப் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து சொன்னாரு, எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட், இந்த அரவணை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து மாநில கோயில் கூப்பிட்டு போங்க, எனக்கு அப்போ வந்துட்டு நான் ஃபீல் பண்ணதான் என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்துட்டு கோயில் யோசிச்சேன், எந்த கோயில் அவர் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. சில கோயில் பந்திமர் கோயில் நான் பார்த்த கோயில் அப்படின்னு. அப்புறத்துக்கு நான் எனக்கு வந்துச்சு அவர் கேரள சிட்டியில் உள்ளது இந்த மாதிரி இந்த கோயில் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் மேலே கூப்பிட்டு போனேன். ஒரு லஞ்ச் டைம் அவர் பிக்கப் பண்ணிட்டு அவர் கூப்பிட்டு போயிட்டு அவர் உட்காந்துட்டு புக் எடுத்தாரு, ஸ்கெட்ச் எடுத்தாரு. ஒரு கருப்பர் சாமி சலை பண்ணிட்டு இருந்தாரு, அது ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சார். நான் அனுபவிச்ச ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் அதான் நினைக்கிறேன். ஏன்னா அது நான் 2 நாள் நடந்து போய் அந்த கோயில் இருக்க பார்த்த ஒரு விஷயம். மேபி அந்த கோயில் அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லியிருப்பாங்க, பட் அது ஒரு நல்ல ஒரு விஷயம். பட் 1 year கழிச்சு அங்கே இன்னொரு பர்சனை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒரு எக்ஸிஸ்டனை வந்து அவரோட ஸ்கெட்ச் மூலியமா பதிவு பண்றதுக்கு வந்து எனக்கு அது பெரிய பிளஸிங்கா இருந்துச்சு. பட் அங்கே எந்த ஒரு வழிபாடு நான் பண்ணல. நான் போயிட்டு அங்கே மோஸ்ட் ஆஃப் த கோயில் நான் போறது வந்து அங்கே வந்து முன்னோர்கள் தான் யோசிப்பேன், வழிபாடுனா ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அந்த வழிபாடு தாண்டி அந்த ஒரு மேஜிக் பியாண்ட் வேர்ட்ஸ் தான் நினைக்கிறேன். அது ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயமா இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்துச்சு. மேபி நான் வந்து அறம் தாண்டி இந்த சப்ஜெக்ட் தாண்டி வேற சப்ஜெக்ட் தேடி போகலாம், பட் அந்த அப்ரோச் எல்லாமே சேமாக தான் இருக்கு. அதாவது அன்னோன், தெரியாத விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்புறம் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் டீப்பரா question process banting morning பழக்கம் பண்ணுது. பட் க்ரோப் எல்லாமே பந்திங் தான். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலை வந்துட்டு கேரளா. பட் நான் ஒரு 3 மாதம் தங்கியிருந்தேன். பட் முடியல என்னால் கோ பேக் டு ஹோம் டவுன். ஸோ டெய்லி 1 hour travel, 1 hour 30 minutes travel பண்ணுறேன். ஃபோக்கஸ் எல்லாமே இந்த கோலம்பூர் ஸ்லாங்கை சுற்றி இருக்கிற இப்போ ஸோ நான் வந்து ஆரம்பிச்சப்போ வந்து நான் எப்படி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படி ஆரம்பிச்சப்போ என் வீட்டு முன்னாடி தான் ஆரம்பித்தேன். வீட்டில் தான் ஆரம்பிச்ச விஷயம். அப்புறம் என்னோட டவுன், அப்புறம் அங்கிருந்து அப்புறம் பினாங், அப்புறம் இந்தியா, கம்போடியா அப்படியெல்லாம் போயிடுச்சு. ஸோ எங்கே ஆரம்பிச்சா அங்கே தான் போனது. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த ஜெர்னிக்குள்ள வந்துட்டு வீட்டுக்கு அவர் 2வது ஃபோட்டோ வந்து என் வீட்டு மினி தான், என்னோட கமத்தில் உள்ள கோயில் தான். ஸோ அங்கேருந்து தேட ஆரம்பிச்சு தான் வந்துட்டு பெட்டா வரைக்கும் லம்பாபுஜாங் ஃபாரஸ்ட் இப்போ பண்ணுறது ஆக்சுவலி இப்போ நான் இந்த ஹிடன் டெம்பிள்ஸ் அங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனுபவம் எனக்கு கேட்டால் வந்து செந்தூர் காளியம்மன் திருவிழா. இந்த ஃபோட்டோ அந்த செந்தூர் காளியம்மன் திருவிழா ஃபோட்டோ வந்துட்டு அதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போனது. கோயிலுக்குள்ள போனால் பட் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் திருவிழா அந்த டைம்ல இருந்தால் ஒரு மினி தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பட் அது எனக்கு என்ன பிடிச்சது, நான் வந்துட்டு மேபி நான் வந்து பந்திங்களுக்கு வந்ததுனால அங்கே வந்து எஸ்டேட் இருக்கு, கம்பவரம் இருக்கு, அங்கே ஒரு கம்யூனிட்டி இருந்திருக்கு. ஒரு விஷயம் ஒரு கேரளா அவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டி வந்து பார்த்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே இருந்திருப்பாங்க, அவங்க குடும்பம் இருக்கும். பட் எல்லாமே வந்து இப்போ தனித்தனியாக எங்கேயும் வேற இருந்திருக்காங்க. பட் திருவிழான்னு வரப்போ அவ்வளோ பேர் அங்கே வந்து அந்த இமோஷன் அங்கே வந்து ரொம்ப அழகாக அந்த டிபேட் ஆஃப் ஹவு தே ஆர் செலிப்ரேட்டிங் வந்து இருக்கிறாங்க. அது எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி அந்த அதெல்லாம் வந்து டிபேட் இருக்கலாம். பட் அந்த எல்லாரும் அங்கே ஒரு நாள் வந்து கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஆக்சுவலி போயிட்டு கொடுக்குறேன், நான் வெளியே தான் அது மாதிரி அந்த இன்ட்ரெஸ்டிங்கான
ஹிடன் டெம்பிள் எஸ்டேக்குள்ள போகிற இருக்கிற ஒரு விஷயம் அது. பட் அதில் வந்து நான் கேரள சிட்டியில் பார்த்த ஒரு விஷயம் வந்து பிடிச்ச ஒரு விஷயம். One more question. ஸோ இப்போ சின்ன ஆக்டிவிட்டி இப்போ 8 o'clock மட்டும்தான். இந்த ஆக்டிவிட்டி என்னன்னா சார் மீட் பண்ண ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லை வந்து கூட ஜாயின் பண்ணலாம் ஒன்றும் தான் பேசிட்டு பிகாஸ் எப்பயுமே ஒரு விஷயம் நான் முதல்ல நான் ஓப்பனிங்லாம் சொல்லிக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அறம் வந்து நான் ஒரு வெறும் ஒரு புள்ளி தான் நினைக்கிறேன். நான் ஒரு புள்ளி தான் மீன்ஸ் ஐம் நாட் த ஹோல் நான் வந்து பர்ஃபெக்ட் வந்து ஜஸ்ட் ஒரு புள்ளி தான். ஸோ இந்த புள்ளி வந்து நான் எப்படி நான் பெருசாக இருக்குது அதோட இன்வால்வ் ஆன ஒரு விஷயம் தான் இன்வால்வ் பண்ணி தான் இருக்குது. நான் எப்படி இன்வால்வ் நான் சொன்ன ஒரு கதை நான் வந்து 1 year ago ரெண்டமா ஒரு டெம்பிள் நான் போய் பார்க்குறப்போ வந்துட்டு அந்த டெம்பிள் நான் ஃபோட்டோ எடுத்துட்டு அது இருந்தாங்க ஒரு ரைட்டர் அதாவது என்னோட கம்யூனிட்டியில் தமிழ் கம்யூனிட்டியில் இல்லாத ஒரு ரைட்டரை வந்துட்டு நான் போய் நாங்கள் உட்கார வச்சு அவரை வந்து பார்த்த ஒரு விஷயம் அவரை வந்து இப்போ ஒரு கருப்பர் சாமி ஒரு பில்டிங் ஒரு ரைட்டர் வரைஞ்ச போட்டு ஒரு பதிவேற்று இருக்கு. அது டைம்லெஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் பியூர் ஃபார்ம் ஆர்ட் இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து அது என்னோட பெரிய ஒரு ஆசை என்னன்னா வந்துட்டு இப்போ இது மூலியமா இது பார்த்த மேக்கர்ஸாக இருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸாக இருக்கும் லிட்ரேச்சர் வந்து இந்த ஃபார்ம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம சொன்னா நெகட்டிவிட்டியை பதிவு பண்ணுறாங்க அது நிறைய பாசிட்டிவிட்டி பதிவு பண்ணால் தான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. அது ஒரு லாங்கான ஜேர்னி இருக்கு. ஸோ இன்னைக்கு டைம்ல வந்து போன வாரம் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இப்போ அறம்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க என்ன உங்களுக்கு எனிதிங் அது வந்து ஒரு சின்ன ஒரு கேன்வஸ் வந்து பெயிண்ட் கலர்ஸ் இருக்கும் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி அது ஒரு பதிவாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் எல்லாமே அறத்தோட பாடா அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு புள்ளி தான் நீங்கள் நிறைய ஒரு புள்ளி நீங்களாம் சேர்ந்து வைக்க போறீங்க. போன வாரம் தான் ஒரு இது செஞ்சாங்க அது சேர்த்துனா அவங்க ரொம்ப ட்ராமடைஸ் எனக்கு வரைய தெரியாது எனக்கு கலர் எடுக்க தெரியாது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு அது எக்ஸ்பிரஷன் அதுதான் ஆர்ட்டோட பெரிய ஒரு விஷயமா அதை லிபரேட் பண்ணுறது தான் அது ஃப்ரீடம் நான் நினைக்கிறேன். அது சின்ன பிள்ளைங்க வந்து கலர் தான் பிடிச்சா அதுதான் ரொம்ப அதுலேயே அந்த ஃபார்ம் இருந்து தான் நினைக்கிறேன். சரி சும்மா ஆக்டிவிட்டி சரியா ஜஸ்ட் பியாண்ட் நீங்கள் உங்களை கம்ஃபர்டபுளாக செய்யுங்க. என்ன அப்புறம் ரிஃப்ரெஷ்மெண்ட் கீ இருக்கு பண்ணிக்கலாம். அது பண்ணிட்டு ஒரு சின்ன அதை பற்றி பேசலாம். இப்போ அதை நீங்கள் ஏதாச்சும் வரைஞ்சிருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளோ இந்த ஸ்டேஜ் என்னோட மட்டும் எல்லாத்தையோட இருக்கு. அது எப்படி ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக பேசணும். எல்லாருக்கும் நிறையா இருக்குது எல்லாருக்கும் அதை பற்றி பேசணும். அது பின்னால் பேர்